பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் கொத்தவரங்காய் வச்சு ஒரு டிஷ் பண்ணுறேன். இந்த டிஷ் பார்த்திங்கன்னாக்கா சப்பாத்திக்கு, தோசை, இட்லிக்கு, சாதத்தோடு ரொம்ப அருமையாக மேட்ச் ஆகும். இது இந்த மேங்களூர் சைடு இதை ரொம்ப செய்வாங்க. அந்த டைப்பில் நான் செஞ்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னுட்டு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி கொத்தவரங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை பொடியாக கட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் பாயிலாக அவிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நான் கொஞ்சம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மல்லி செடி கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் தக்காளி, ஒரு 2 தக்காளி, இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டு வந்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சம் சோம்பும் சீரகமும் போட்டு தாளிச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளியும் வெங்காயம் பேஸ்ட்டை இதில் போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய அந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கிக்கிட்டு இருக்குது. இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். அதோடவே பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், தனியாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கி விட்டுறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய மசாலா நல்லா வதங்கி எண்ணெய் விட்டு வருது. இப்போ நம்ம ஒரு ஆஃப் பாயிலாக வேக வச்சுருக்க இந்த கொத்தவரங்காவை இதோடு சேர்த்தணும். இந்த மசாலாவோடு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நம்மளது ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா போட்டு இதை கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய கொத்தவரங்காய் கூட்டு பச்சடி இது ரெடி ஆகிடுச்சு. இது மங்களூர் சைடு இது ரொம்ப செய்வாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது சப்பாத்திக்கு, சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் இது நல்லா மேட்சிங்காக இருக்கும். கொஞ்சம் லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லி செடி போட்டு நம்ம இதை ஆஃப் பண்ணி எடுத்துட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸு, லாட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.